சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கையில வந்து சாஃப்ட் ஜெல் எப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணணும்னு காட்டிட்டு நெக்ஸ்ட் ரிமூவ் பண்றது காட்டுறேன். இப்போ வந்து நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கோங்க. நெயில் ப்ரெப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ் கோட் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப அவங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்ப ஷைனா இருக்குன்னா ஷைனஸ் ரிமூவ் பண்றதுக்கு டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத 30 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்றேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இவ்வளோ ஷைனஸா இருக்கு. இந்த ஷைனஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்கினஸ் பேஸ் கோட்க்கும் ஸ்டிக்கினஸ் இருக்கும் ஓகேவா. அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நெக்ஸ்ட் பஃபரால அந்த ஷைனஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. அசிட்டோன் வச்சு தொடக்கூடாது, அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் தொடக்கணும். அசிட்டோன் வச்சிங்கன்னா அந்த பேஸ் கோட் வந்து அசிட்டோன் ஃப்ரீல எடுத்துட்டு வந்துடும் ஓகேவா. அந்த மாதிரி எடுத்துட்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க அசிட்டோன் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ஜெல் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இது வந்து அமேசான்ல தான் நான் வாங்கினேன். பட் 2 இயர்ஸா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு ஓகேவா. இது வேணும்னா நீங்க லிங்க் வந்து கொடுக்குறேன். அமேசான்ல தான் நான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க வேணும்னா. ஜெல் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஜெல் வந்து பாலிஜெல் அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது, கம்மியாவே எடுத்துட்டு உங்க நெயில் டிப்ல பாருங்க அதே மாதிரியே உங்க டிப் ஃபுல்லா வர மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் ஆயிருக்கும் ஓகேவா. இந்த அளவுக்கு நல்லா உங்க டிப் ஃபுல்லா வர அளவுக்கு பண்ணிட்டு இதை கியூர் பண்ணுங்க. 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். எதுக்கு 60 செகண்ட்ஸ்னா நம்ம பேஸ் கோட் வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மறுபடியும் கியூர் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்க ஷைனஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கு நம்ம பஃபர் தான் யூஸ் பண்ணணும். பஃபர் யூஸ் பண்ணி மேல இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஷைனஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். துடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல பேஸ் கலர் கொடுக்கணும். பேஸ் கலர்னா என்னது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பேஸ் கலர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பேஸ் கலர். ஜெல் பாலிஷ் வந்து சென்டர்ல வைங்க. சென்டர்ல வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் பேக்ல கொண்டு போங்க. அதுவே உங்களுக்கு நெயில் டிப் ஃபுல்லா வரும். ஒன்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு டிப் ஃபுல்லா வரும். இப்போ இதை 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். நம்ம தேர்ட் டைம் கியூர் பண்றதுனால 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இத மாதிரி நீங்க இதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க மேல ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கு அப்புறம் மேல இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். பஃபரால ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்க. பஃபரால தான் ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும், ஃபைலர் யூஸ் பண்ணாதீங்க. பஃபரால ஷைனஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். ஏன்னா அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சிங்கன்னா தான் டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும் ஓகேவா.
இதுக்கு மேல நீங்க ஏதாவது டிசைன்ஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ 120 செகண்ட்ஸ் வச்சு கியூர் பண்ணணும். தேர்ட் டைம்க்கு அப்புறம் எத்தனை முறை நீங்க கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் வச்சு கியூர் பண்ணணும். ஓகேவா? நீங்க அதே மாதிரி கியூர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பபிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் கியூர் பண்ணுங்க. அதே மாதிரி பாட்டில் வந்து எடுக்கும்போது ஜெல் பாலிஷ் வந்து குலுக்க கூடாது. நீங்க குலுக்குனீங்கன்னா அதுல பபிள்ஸ் வந்துடும். ஓகேவா? அதனால ஜெல் பாலிஷ் எப்பயுமே குலுக்கவே கூடாது. இப்போ கியூர் பண்றேன். கியூர் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இதுக்கு மேல நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க வேண்டாம். ஏன்னா அதுவே வந்து ஃபுல்லா சீல் ஆயிட்டு இதுக்கு ஸ்டிக்கினஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதுக்கு தான் வந்து டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸஸா இருக்க டிப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். டிப் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப் கட்டர் வச்சு எக்ஸஸா இருக்க டிப்பை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து நீங்க இப்போ நம்ம ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜெல் யூஸ் பண்ணாம க்ளூ யூஸ் பண்ணி பண்றது தான் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ். ஓகேவா? அதுக்கு நீங்க க்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்படி பிச்சிங்னாலே அது வந்துடும். எங்கேயா இடிச்சுக்கிட்டீங்கனாலோ இல்ல இப்படி பிச்சிங்னாலோ அது வந்துடும். பட் சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ல அது மாதிரி வராது. ஸோ நம்ம இப்படிதான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிப் கட்டர் வச்சு எக்ஸஸா இருக்க டிப்பை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிப் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்க டாப் கோட் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஃபைலர் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டாப் கோட் வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம பஃபர் யூஸ் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட்லாம் அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்றதுக்கு, பட் இது வந்து நம்ம டாப் கோட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஃபைலர் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த டாப் கோட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணும்போது நீங்க ஃபைலர் வந்து இப்படிதான் பிடிக்கணும். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி பண்ணணும். நான் ஏன் டக்கு டக்குன்னு மாத்தி பண்றேன்னா, கேமரா கீழே என்னால அந்த மாதிரி பண்ண முடியல. ஓகேவா? அதனால நான் மாத்தி மாத்தி பண்றேன். பட் ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி தான் பிடிக்கணும். பஃபரும் இப்படிதான் பிடிக்கணும், ஃபைலரும் இப்படிதான் பிடிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம டாப் கோட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ இல்ல, நீங்க அசிட்டோன் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன்ல அசிட்டோன் வந்து ஃபுல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து உடனே எவாப்ரேட் ஆகும். ஓகேவா? எல்லா லிக்விட்மே உடனே உடனே க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல இப்படி வச்சிடுங்க. இதுக்கு மேல இப்படி வச்சுட்டு ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு ரேப் பண்ணுங்க. மிஷின் நீங்க பண்றீங்கன்னா உடனே வந்து மிஷின்ல ஈஸியா எடுத்துடலாம். பட் மிஷின் இல்ல, உங்களுக்கு மிஷின்லாம் பயமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இத வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இதுவா இருக்குன்ட்டு. ஓகேவா? 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு. மேலெல்லாம் ஜெல் பாலிஷ் வந்து இதுக்கு தான் நம்ம வந்து அசிட்டோன் யூஸ் பண்றோம். ஓகேவா? அசிட்டோன் போட்டிங்கன்னா உங்க டிப்பும் ரிமூவ் ஆகும், உங்க மேல இருக்க ஜெல் பாலிஷும் ரிமூவ் ஆகும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகி வந்துருச்சுன்ட்டு.
நீங்க இப்படி ரிமூவ் பண்ணா வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு லைட்டா ஜெல் பாலிஷ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம நெயில் ப்ரெப்பிங் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரியே நீங்க எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அசிட்டோன் வச்சும் துடைக்கலாம், அசிட்டோன் ஃப்ரீ வச்சும் துடைக்கலாம். எப்பயும் வந்து நம்ம ஜெல் பாலிஷ் ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு நெயில்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணி அனுப்புங்க. இப்போ பாருங்க, நெயில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும் நெயில். லாஸ்டா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கியூட்டிக்கல் ஆயில் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. கியூட்டிக்கல் ஆயில் போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? மிஷினுக்கு நம்ம போவே வேண்டாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா மிஷினில் நீங்கள் போகலாம். பட் அது சேஃப் கிடையாது. நான் மிஷின் ரெக்கமெண்டும் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. நீங்கள் வந்து இதை மாதிரி காட்டனில் அசிட்டோன் வச்சு ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனோ இல்லை வேற ஏதாவது டிசைன்ஸ் பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். நோட் பண்ணிட்டு வந்துட்டு அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸுமே நான் வந்து பண்ணுவேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.